ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். அதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்க 12வது அத்தியாயத்துல இருக்கோம். இப்ப நம்ம 12வது அத்தியாயம் நம்மளுக்கு விஸ்வரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் வருகிறது. பக்தி தொண்டு அப்படின்னு. அர்ஜுன உவாச்ச அப்படில தொடங்குது. அர்ஜுனன் கேள்வியாக என்ன கேட்கிறார் அப்படின்னா, பக்குவமானவர்கள் என்று கருதப்படுபவர் யார்? எப்போதும் உமது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களா? அதாவது அர்ச்ச விக்கிரக வழிபாடு, உருவ வழிபாடு அப்படின்னு, அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா? அதாவது இம்பர்சனலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். பர்சனல் ஃபார்ம் இல்லாம வழிபடுபவர்கள். அருவம், தோன்றாத உருவம். அதற்கு உருவம் இருக்கிறது, ஆனால் தோன்றாமல் உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம், அதை வெளிப்படுத்தி கொள்ளாத அந்த மறைந்தே இருக்கிற அந்த உருவை சூன்யம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒண்ணுமே இல்லை இல்லையா? அதனால ஒன்றுமில்லாத தன்மை, அதை வழிபடுபவர்களா அப்படின்னு கேக்குறார். இது பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இதை ரொம்ப அழகா கேக்குறார். அதற்கு நேரடியான பதில் சொல்றார். என் தனிப்பட்ட உருவில் மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எனது வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் பக்குவமானவர்கள் அப்படின்னு சொல்லிடுறார். யுக்த தமா அப்படின்னு சொல்றார். யோகத்தில் மிகவும் பக்குவமானவர்கள் அவர்கள்தான். அடுத்தது மற்றவர்கள் உருவமற்ற தன்மையை வழிபடுபவர்களையும் அவர் நிராகரிக்கல. அவரையும் என்ன சொல்றார்? எல்லா உயிர்வாழிகளின் நன்மையிலும் ஈடுபட்டு இருப்பவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர்களை அப்படியே இல்லல்ல, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லல. 3வது இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தோற்றம் அளிக்காததும் புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றமில்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள். பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். அதாவது அந்த உருவமற்ற தன்மைக்கும் என்ன தன்மைகள் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அதாவது அக்ஷரமா இருக்குது, அனிர்தேஷ்யம், அவ்யக்தம், சர்வத்ரகம், அச்சிந்தியம், ஸ்தம், அச்சலம், துருவம், சந்நியம்ய இந்திரிய கிராமம் அப்படின்னு எல்லா புலன்களையும் அடக்கி சர்வத்திர
சமபுத்தையா, எங்கும் சமம் நோக்கு உடையவராக, சர்வபூத ஹிதே, எல்லா உயிர்வாழிகளின் நன்மையிலும் ஈடுபட்டு இருப்பவன், பிராப்னுவந்திமாம் அப்படின்னா என்னை அடைகிறான். அப்படி இருப்பவனும், அதாவது என்னை உருவமற்றவனாக கருதி, ஆனால் எனக்கு இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று உணர்கிறவன் அப்படின்னு சொல்றார். ஆனால் அதான் அந்த அடுத்த 3 நானும் ஒன்னா சொல்லியிருக்காரு இல்லையா. துவக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரிபாசத்தே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூடஸ்தம் அச்சலம் துருவம் சன்னியம் இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய தே பிராப்னுவந்திமாம் ஏவ சர்வபூத ஹிதேரதாகா அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட என்னுடைய எல்லா குணங்களையும் உணர்ந்தவன் இறுதியில் என்னை அடைவான் அப்படின்னு சொல்றார். அத அடுத்தடுத்து சொல்றாரு. அதனால அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்னு இல்ல. அடுத்து எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானது. அப்படி இருப்பவர்கள் இறுதியாக என்னை அடையத்தான் செய்கிறார்கள் என்றாலும் அந்த வளர்ச்சி, உருவமற்ற தன்மையை எப்படி உணர்வது, அதை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல இல்ல அதை நம்மளால பார்க்க முடியவில்லை. நம் புலன்களால் உணர முடியாததை என்ன செய்வது? அப்படி தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ பரமனின் எவரது மனம் அந்த தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானது அப்படிங்கிறார். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமம். அதனால்தான் இந்த உருவத்தன்மையை நாம நினைத்து கொண்டு பகவானை வழிபடுவது சுலபம் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு எந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கணும்? பிரபு 6 வரைக்கும் முடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 7ல இருந்து பார்க்கணும் மாதாஜி. 7ல இருந்து பார்க்கணும். யா, சரி. 7 6 7 ஒன்னாதான் இருக்கு. அதை சேர்த்து நம்ம பார்க்கலாம். 6 7 முடிச்சுட்டாரு மாதாஜி. நீங்க இன்னொரு தடவை நடத்துங்க. 6 7 8 to 16 தான் நினைக்கிறேன். சரி மாதாஜி, ஓகே. 7 வரைக்கும் முடிச்சிருந்தாரு. கரெக்ட். ஏது சர்வாணி கர்மாணி மயி சன் யஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமின சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரித்தாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். எப்படி அந்த உருவத்தை வழிபடுபவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத இங்க சொல்றார். என்னை அடைவது அவர்களுக்கு எளிதல்ல. ஆனால் அந்த எப்படிப்பட்டவர்கள் என்னிடம் சுலபமாக என்னை அடைகிறார்கள் அப்படின்ற சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா 8வதுல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகங்கள் பார்க்கலாம். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயஹ. மயி என் மீது, ஏவ நிச்சயமாக, மனதை, ஆதத்ஸ்வ நிறுத்தி, மயி என் மீது, புத்திம் அறிவு, நிவேஷய செலுத்தி, நிவசிஷ்யதே நிவசிஷ்யசி நீ வாழ்வாய், மயி என்னில் ஏவ நிச்சயமாக, அத ஊர்துவம் அதில் நான் என்றுமில்லை, சம்சய சந்தேகம். முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. உன் மனதை என் மீது நிறுத்தினால் நீ என்னிலேயே வாழ்வாய் அப்படின்னு சொல்றார். அதாவது பக்தி யோகத்துக்கான ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுக்க போறாரு. இப்ப இது முடிஞ்சா, இது அருவத்தன்மையை வழிபடுவது கடினம்னு சொன்னார். அப்ப அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சோ இது பண்ணா இன்னாகும், இது பண்ணா இன்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு வர போறார். ஒரு படிக்கட்டு வழிமுறை. இது அழகான விளக்கம்.
இது வந்து முழுமையானது. ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்றாரு. என் மனதை உன் மனதை என் மேல் நிறுத்து அப்படின்றது. உன் மனதை வந்து வேறு என் மீது நிறுத்து, என் மேல் சரணடை அப்படின்னு சொல்றார். உன் முழு அறிவையும் என் மேல் ஈடுபடுத்து. மனதை மட்டுமல்ல, அறிவையும் என் மேல் ஈடுபடுத்து. கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது இதுதான். அதாவது உணர்விலேயே அறிவிலும் மனதிலும் கிருஷ்ணரை நிறுத்துவது. என் மேல் ஈடுபடுத்து, என்னிலேயே வாழ்வாய். நீ இப்படி இருக்கும் பொழுது என்னிலேயே வாழ்வாய், எனக்குள்ளும். அதாவது என்னில் வாழ்வாய் அப்படின்னா எனக்குள் நீ வாழ்வாய் அப்படின்னு அவரும் நம்மையே நினைத்து கொண்டிருப்பாராம். ஏன்னா நாம் அவருடைய உணர்வாகவே இருக்கிறோம் அப்படின்னா அவரும் நம்மை அவர் உணர்வில் வைத்துக் கொண்டிருப்பார், நம்மை ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்பார். அப்படியாக என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. இது ஒண்ணு. உன் மனதையும் அறிவையும் என் மேல் நிறுத்து அப்படின்னு சொல்றார். உன் மனதை என் மீது பிறழாது நிறுத்த முடியாவிடில், அடுத்தது அதான் அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய அப்படின்ட்டார். செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறழாது நிலைநிறுத்த முடியாவிடல். மனதையும் புத்தியையும் நிறுத்துன்னு சொன்னார். அப்படி என்னுடைய மனதை நிறுத்த முடியாவிடல் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணிடு. மனம்தான் முடியல, சரி ஒரு சட்டத்துக்காக பண்றேன், இது என்னோட கடமை, இது எனக்கு ரூல், இதை நான் மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபாலோ பண்றேன். பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தை இது உண்டாக்கும். இந்த ரூல் படி இருந்துட்டு இருந்தனா ஒரு நாளைக்கு என் மேல உள்ள ஆசை உனக்கு வரும், என்னை அடைவதற்கான ஆசையை உனக்கு அது தரும். ஏன்னா நீ வந்து சரியான பாதையில் போய் கொண்டிருப்பாய். அப்ப அக்கம் பக்கம் பார்க்கும்போது உனக்கு ஆசை, என் மேல் பக்தியை கொடுக்கக்கூடிய விஷயமாகவே உனக்கு எல்லாம் தெரியும். வேண்டாத விஷயங்களுக்கு நீ போக மாட்ட. வேண்டாத விஷயங்களுக்கு போனால்தான் உன்னை வேறு வழியில் எடுத்துக்கொண்டு போய்விடும். ஆனால் நீ என்னுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பக்தி நெறிமுறைகளை நீ கடைபிடித்தால் நீ வழுவவே மாட்ட அப்படின்னு சொல்றார். இது வந்து 8வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் அவருடன் நேரடியான உறவில் வாழ்கிறான். அதான் சொல்றார், நீ வந்து அவருடைய பக்தி தொண்டில் இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய நேரடியான உணர்வு. உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம பகவத்கீதை படிக்கிறோம் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை நாம், அவருடைய கீதத்தை நாம் சொல்கிறோம், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவருடைய போதனைகளை நாம் மனதில் வாங்கி கொள்கிறோம். அப்ப அவருடைய வாழ்கிறோம் அப்படின்னு அவருக்கான சேவையில் ஈடுபடுகிறோம். அதாவது பூத்தொடுத்தல், அலங்காரம் செய்தல், அப்ப அதிலும் நாம் அவருடைய உறவாடுவதாக அப்படின்னு எனவே ஆரம்பத்திலிருந்தே அவனது நிலை தெய்வீகமானது என்பதில் ஐயமில்லை. அப்படியாக உண்மையான பக்தன் பக்தன் பௌதிக தடத்தில் வாழ்வதில்லை. இப்படியெல்லாம் ஆன்மீக விஷயங்களை தொட்டு நீங்கள் செய்யும் பொழுது, சேவையில் ஈடுபடும் போது உங்களுடைய காரியங்கள் பௌதிக தளத்தில் இருக்காது, மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்லயே இருக்காது, அது அதற்கு அப்பாற்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் கிருஷ்ணரில் வாழ்கிறான். அவன் பௌதீக தளத்தில் வாழ்வதில்லை, கிருஷ்ணரில் வாழ்கிறான். இறைவனின் திருநாமத்திற்கும் இறைவனுக்கும் வேறுபாடு இல்லை. அப்ப நம்ம அந்த நாமம் ஜபிக்கிறோம் இல்லையா, அப்ப அவருடைய நாமத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லை. எனவே பக்தன் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்யும் போது கிருஷ்ணரும் அவரது அந்தரங்க சக்தியும் அவனது நாவல் நடனம் ஆடுகின்றன. இதைதான் நாம் உணர வேண்டும். அவன் கிருஷ்ணருக்கு உணவு படைக்கும் போது கிருஷ்ணர் அந்த உணவுப் பொருட்களை நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவரது பிரசாதத்தை உண்ணும் பக்தன் கிருஷ்ணமயமாகிறான். சோ அந்த கிருஷ்ண பிரசாதமுக்கும் கிருஷ்ணரும் வேறு இல்ல. சோ அந்த கிருஷ்ணரையே நாம் பருகுவது போல அப்படின்னு கிருஷ்ணமயமாகிறான். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் இந்த வழிமுறை பகவத்கீதையிலும் இதர வேத இலக்கியங்களிலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தகு தொண்டில் ஈடுபடாதவன் இது எவ்வாறு சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள இயலாது. இதை செஞ்சவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும் அப்படின்றது. சோ இதுல என்ன சொல்றார், செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறழாது நிலைநிறுத்தும் முடியாவிடல் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிமுறைகளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவற்றை மட்டுமாவது பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம்
விருத்தி செய்வாயாக. விருத்தி அடையும், விருத்தி செஞ்சிடலாம் நீ அப்படின்றதான் சொல்ற. நீ இதனால் நீ ஈடுபட்டு இருக்கும் பொழுது என் மீது உனக்கு ஆசை வர தொடங்கி விடும் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தின் 2 வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல் வழிமுறை தெய்வீக அன்பினால் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பற்றுதலை உண்மையாக வளர்த்து கொண்ட நபர்களுக்கானது. அடுத்த வழிமுறை பரமபுருஷரின் மீது அத்தகைய திவ்யமான அன்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ளாத நபர்களுக்கானது. முதல்ல வந்து எப்படி அன்போடு தூய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன, அடுத்தது அந்த பக்தி தொண்டு செய்யாமல் இருக்கிறவர்கள் என்ன. அப்படி முழுமையாக உன் மனதையும் புத்தியையும் என் மீது நிறுத்த முடியாவிடில் அப்ப இந்த வழிமுறையை நீ செய் அப்படின்னு சொல்றார். இந்த 2ஆம் நிலையினருக்கு பல்வேறு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அத்தகைய விதிகளை பின்பற்றுபவன் இறுதியில் கிருஷ்ணரின் மீதான பற்றுதலை அடையும் நிலைக்கு உயர்த்தப்படுவான். அதாவது இப்ப பாருங்க, நீங்க பெரிய அத்லீட் ஆகணும், ரன்னர் ஆகணும், மராத்தான் ஓடணும், இல்லைன்னா ஒலிம்பிக் ஜெயிக்கணும், என்ன பண்ணணும்? பயிற்சி முக்கியம் இல்லையா? அது போலதான் இந்த வழிமுறைகள், இந்த விதிமுறைகள். இவற்றை கடைபிடிக்கணும். இப்ப வந்து நம்மளுக்கு சட்டமா இப்ப வந்து இது இன்னென்னதை உண்பதில்லை, இன்னென்னதை பகவானுக்கு படைத்து விட்டு உண்பது அப்படின்னு சில சிட்ட திட்டங்கள். தேவையற்ற உணவுப் பொருட்கள், தமோ குண உணவுப் பொருட்களை அருந்துவதில்லை, தமோ குண செயல்களை செய்வதில்லை அப்படின்ற இந்த சட்ட திட்டங்கள். இவை ஏன்னா இது நம்மை பயிற்சி செய்கிற பயிற்சி. இதெல்லாம் நமக்கு பயிற்சி. எதுக்கு? முழுமையாக பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கான பயிற்சி. இதெல்லாம் இருந்தாதான் நம்மால வந்து பகவத் சேவையை தூய மனதோடு செய்ய முடியும். நம்ம மனதுல இப்ப வந்து இதெல்லாம் என்ன சட்டம்? நான் மனசு எப்பவுமே தூய்மையா இருக்கு, அதெல்லாம் கிடையாது. எவ்வளவோ கர்மாக்களை தாங்கிதான் நம்ம வந்திருக்கோம். அந்த மனதை ஒரு இடத்துல நம்ம எப்படிதான் இருக்குன்னு போய் உட்கார்ந்துருவோமா என்ன? இல்ல அதை கூட்டி மெழுகுவோமா இல்லையா? சுத்தமா இல்லைன்னா செருப்போட கூட போக மாட்டோம் நம்ம ஒரு இடத்துக்கு, இல்லையா? அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு தான் போவோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மனதுல எல்லா களங்கங்களையும் வச்சுக்கிட்டு பகவான் சேவைக்கு போகலாம்னா எப்படி முடியும்? அதான் பகவத் சேவை செய்ய வேண்டும், பகவானிடம் முழுமையாக சரணடைய வேண்டும்னா இந்த மனதை கொண்டு அவர்கிட்ட வைக்கணும். அப்படின்னா அது தூய்மையா இருக்க வேண்டாமா? அந்த மனதுல அழுக்கு இருந்தா அது ஒரு சுத்தம் இல்லாத ஒரு பொருளை நமக்கு பிடிச்ச பகவானுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால அந்த மனதை தூய்மைப்படுத்தும் செயல்தான் இந்த சட்டதிட்டங்கள். அதான் சொல்ற, இந்த கிருஷ்ணரை அடையும் மீதான பற்றுதலை அடையும் நிலைக்கு உயர்த்தப்படுவான் இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பவன். ஏன்னா அந்த விதிமுறைகள் அங்குதான் நம்ம இட்டு செல்லும். பக்தி யோகம் புலன்களை தூய்மைப்படுத்துவது ஆகும். தற்சமயத்தில் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதால் ஜடவாழ்வின் புலன்கள் எப்போதும் களங்கமுற்றுள்ளன. அதான் நம்முடைய புலன்கள் வந்து கண்டதையும் கெட்டதையும் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால களங்கமாக இருக்கிறது. அவற்றை தூய்மைப்படுத்துவதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆனால் பக்தியோக பயிற்சியினால் இப்புலன்களை தூய்மைப்படுத்த முடியும். மேலும் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவை இறைவனின் நேரடி தொடர்பினை அடைகின்றன. இந்த ஜட வாழ்வில் நான் ஏதேனும் ஒரு எஜமானரின் தொண்டில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த எஜமானருக்கு செய்யும் தொண்டு உண்மையான அன்பினால் என்ன, பணம்னு ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்த்துதான் எஜமானர்களுக்கு செய்யறோம். ஆனால் ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அதாவது எஜமானர் நாம அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்சாக்சன் மாதிரிதான். அன்புக்காக நம்ம போய் செய்யறதே இல்லை. எப்போ எதுக்காக செய்யறோம்? அங்க ஒரு ரிட்டர்ன் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஜாப் எல்லாம் செய்யறாங்க, இல்லையா? அததான் இங்க சொல்றாங்க. சோ பகவான் கிட்ட அப்படி கிடையாது. அன்பின் அத்தகைய நிலையினை நமது தற்போதைய புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். அன்பு என்ற வினாவிற்கு இடமே இல்லை. எங்கு? பணம் நாடி நம்ம வேலை செய்யும் போது அங்க அன்பு தாட்சண்யம் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து லீவு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே அப்படின்னா உங்களோட கஷ்டத்தை நினைச்சு உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேலை பண்ணியிருந்தாதான் பணம் கொடுப்பாங்க, இல்லையா? இப்ப நிறைய தன்மானம் உள்ளவர்கள் எவ்வளவோ பேர் நம்ம பாக்குறோம். ஏதோ ஒரு பொருளை விற்றுதான் நாம உண்ண வேண்டும்னு இருக்காங்க. நம்ம சும்மா அதுக்காக கூட காசு கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னா ஏத்துக்கிறாங்களா? இல்ல. அது போல யாரும் நமக்கு வந்து அப்படி பணம் கொடுக்க தயாராக இருப்பதில்லை.
உம் ஏன்னா அது ஏதாவது செய்தால்தான் தருவாங்க. அங்க அன்பு அப்படிங்கிறதுக்கே இடம் இல்லை. டிரான்சாக்ஷன்ல, பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல அதான் சொல்றாங்க. ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம் அந்த ஆன்மீக வாழ்வில. இது பௌதிக வாழ்வில தான் டிரான்சாக்ஷன் எல்லாமே. ஆனா ஆன்மீக வாழ்வில அப்படி இல்லை. அன்புங்கிற நிலைக்கு உயர்த்தப்படணும். பணம் பரிமாற்றம் என்பதை விட அன்பு பரிமாற்றம் அதுல இருக்கும். அன்பின் அத்தகு நிலையினை நமது தற்போதைய புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். இப்படி பண டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லாம அதுல அன்பு டிரான்சாக்ஷன் ஆகணும் அப்படின்னா பக்தி தொண்டின் மூலமாக செய்யலாம்ங்கிறார். இறைவனின் மீதான அன்பு தற்போது ஒருவரது இதயத்திலும் உறங்கி கொண்டுள்ளது. ஒவ்வொருவரது இதயத்திலும். அதாவது இது என்ன புதுசா இருக்கு, இந்த அன்பை எங்க இருந்து வாங்குறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அது அனைவர் மனதிலும் உறங்கி கொண்டிருக்கிறதா. இது என்ன ஒரு ஹோப் கொடுக்குது பாருங்க ஒருத்தருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு சார்ந்ததே இல்லை, எங்களுக்கெல்லாம் வராது அப்படின்னு நம்ம ஒதுக்க வேண்டியதே இல்லை பாருங்க. எவ்வளவு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அனைவருக்குள்ளும் அந்த எண்ணம் இருக்கிறது, அதெல்லாம் நமக்குள்ள உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அங்குள்ள அந்த இறை அன்பு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது ஜட தொடர்பினால் களங்கம் அடைந்துள்ளது. தற்போது ஜட தொடர்பில் உள்ள இதயம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் உறங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரின் மீதான அன்பு மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். இதுவே மொத்த வழிமுறை. இதை செய்யறதுக்கு மனதை தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்தி பகவானுக்கான அன்பை அதுல விதைக்கணும். இதுதான் நம்மளோட குறிக்கோள். இதெல்லாம் ஒரு பயிற்சியின் மூலமாக செய்யலாம். இது ஓவர் நைட்லாம் வராது, பயிற்சியின் மூலமாக வரும் அப்படின்னு. இதான் மத்ததெல்லாம் நம்ம நைவேத்தியம் செய்து சாப்பிடணும். அதான் இந்த வழிமுறைகள். இதுதான் சொல்றாங்க. என்னை அடைவதற்கான விருப்பத்தை இது உண்டாக்கும். அப்ப கூடுவது என்ன செய்யலாம்? வழிமுறைகள்னா என்ன? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எது கூடும் எது கூடாது அப்படின்னு பார்க்கலாம். மது அருந்துதல், புலால் உண்ணுதல், சூதாடுதல், தகாத உறவு கொள்ளுதல், இது கூடாது. என்ன கூடும் அப்படின்னா ஜபம் செய்தல், புத்தகம் வாசித்தல், பக்த சங்கம், பஜன கிரியா செய்தல், குரு ஆசிரியம், மங்கள ஆரத்தி அதிகாலையில் எழுதல், பக்தி சேவை. பக்தி சேவையில விக்கிரக சேவை, துப்புரவு சேவை, சமையல் சேவை, பரிமாறும் சேவை, பாடும் சேவை, பிரச்சார சேவைன்னு எது வேணா இருக்கலாம். இவையெல்லாம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட்டு கொண்டே இருக்க என் மீது ஆன ஆசை வளரும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 10வது ஸ்லோகம். அபியாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தம் அபிகர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. அபியாசே பயிற்சியில், அபி இருப்பினும், அசமர்த்த இயலாதவனாக, அசி நீ, மத்கர்ம எனது செயல், பரம அர்ப்பணித்து, பவ ஆவாய் மதர்த்தம் எனக்காக, அபி இருந்தும், கர்மாணி செயல்களை, குர்வன் செய்வதால், சித்திம் பக்குவத்தை, அவாப்சியசி அடைவாய். பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில், அடுத்தது நீ முழுமையான பக்தனாக இரு, முழுமையாக மனதையும் புத்தியும் கொடுக்க முடிவிட்டால் விதிமுறைகளை கடைபிடி. அப்படி விதிமுறைகளையும் நீ கடைபிடிக்க உன்னால் கடைபிடிக்க முடியாவிட்டால் அப்படின்றார், எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலையை வந்தடைவதாய். உன்னுடைய செயல்களை எனக்காக செய்ய பாரு. நீ இத்தனை சேவையெல்லாம் செய்யணும், நீ செய்கிற செயல்களை எனக்காக செய் அப்படின்னு சொல்ற. அதாவது பக்தி யோகத்தின் விதிகளை பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக செயலாற்று, எப்படின்னா பக்குவ நிலையை அடைவாய். பெரிய எனக்காக செயலாற்றுனா என்ன அப்படின்னா டெர்ஷரி சேவைகள், அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் நிலை இல்லாட்டியும் அடுத்த நிலையாட்டும், அடுத்த நிலை கொஞ்சம் சேவை, தாசானு தாசா, அந்த சேவகனுக்கு சேவகனாக இருந்து ஒரு சின்ன சேவை செய்து கொடு அப்படின்றது. இப்ப பெரிய சேவைக்கு நம்ம உதவலாம். எப்படி? புத்தக விநியோகமாக இருக்கலாம். அதுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன, கொஞ்சம் தூக்கி கொடுத்துட்டு வரோம், இல்ல இடம் பிடிச்சு கொடுக்குறோம், 4 பேர்கிட்ட பேசி வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதோ
முடிஞ்சது. நேரடியாக நம்ம செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சிறு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு பங்கா ஒரு பகுதியை மட்டுமாவது நமக்கு செய்ய முடியுதான்னு பாக்குறோம். அது புத்தக விநியோகம், கோயில் கட்டுதல், அதுலயும் நம்ம பெருசா முழு கோயிலையும் கட்ட முடியாது. ஆனால் அதற்கான ஒரு சிறு உதவியை நாம செய்யலாம். இல்லைன்னா இப்ப ஒரு இடத்துல சத்சங்கம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனா அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். அந்த மாதிரி. அப்புறம் பிரசாத விநியோகம் அது செய்யும்போது உண்மையாக அங்க பலரும் செய்வாங்க. உங்களால செய்ய முடியாவிட்டாலும் அதை சென்று விநியோகம் செய்வதிலாவது உதவலாம் அப்படின்றது. அப்புறம் இப்படியாக நீ செய்வது உன்னை என்னிடம் கொண்டு வரும், மெது மெதுவாக பக்குவ நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறார். இதுவும் சாத்தியம் இல்லையா? அடுத்த ஸ்லோகம். 14வது. अतैतत् अभ्यशक्तोऽसि कर्तुम् मद्योगमाश्रितः सर्वकर्म பலத்யாகம் தத குரு யதாத்மவான். அத இருப்பினும் ஏதத் இதை அபி கூட அசக்த முடியாவிடில் அசி உன்னால் கர்த்தும் செய்ய மத் என்னிடம் யோகம் பக்தி தொண்டில் ஆஸ்ருதக அடைக்கலம் கொண்டு சர்வ கர்ம எல்லா செயல்களின் பல பலன்களையும் தியாகம் தியாகம் தத பின்னர் குரு செய் எத ஆத்மவான் ஆத்மாவில் நிலை பெற்ற. என்னை பற்றிய இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடல், என்னை நினைச்சிட்டு சேவை கூட உன்னால செய்ய முடியலன்னா உனது செயல்களின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். தியாகம் செஞ்சு நீ காரியம்தான் செய்ய வேண்டியிருக்கு. சோ அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இல்ல, அதையாவது கொடு, எனக்காக பயன்படுத்து அப்படிங்கிறார். தூம் சாத்தியம் இல்லை என்றால் செயல்களின் விளைவுகளை தியாகம் செய்து ஆன்மாவில் நிலை பெற முயற்சி செய். அதாவது அந்த செயல்களின் பலன்களை நாமே அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஆன்மாவில் நிலை பெற முடியாது. அதனால அந்த செயல்களின் பலன்களை தியாகம் செய்துவிடு, ஆன்மாவில் நிலை பெற முடியும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதனால என்ன பலன் கிடைக்கும்? அந்த அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை துறப்பதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா மனம் தூய்மை அடையும் அப்படிங்கிறது. கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்ளும் நிலைக்கு அவன் வருகிறான். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துருவான். ஆனா இன்னொன்னும் உண்மைதான், ரிவர்ஸ். என்னது? கிருஷ்ண உணர்வே நம்ம மனதை தூய்மைப்படுத்தும். தூய்மையான மனம் கிருஷ்ணரை உணரும், கிருஷ்ணரை உணர்ந்த மனம் தூய்மை அடையும். இது ஒரு சைக்கிள். நீ அதிகமாக அதிகமாக கிருஷ்ணரை உணர உணர உன்னுடைய மனம் தூய்மை அடையும். இன்னும் மனம் தூய்மை அடைய அடைய கிருஷ்ணரை இன்னும் வெகுவாக புரிந்து கொள்ளலாம். இப்போ தியாகம் பற்றி பார்க்கும் பொழுது நம்முடைய சம்பாத்தியம், நம்மளுடைய காரியத்தின் விளைவு என்னவோ அதனை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இதுல பாக்குறோம். அது என்னன்னா சமூக தொண்டு, குலத்துக்கான தொண்டு, தேசத்துக்கான தொண்டு, இதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற இவையெல்லாம் தியாகம் தான். அதனுடைய பலனை நானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் இப்படியாவது நீ இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக நீ உன்னுடைய சேவைகள் செய்யலாம். பகவத் சேவையதான் உன்னால செய்ய முடியலன்னா இப்படிப்பட்ட சேவைகள் கூட செய்யுங்கிறார். அதாவது இதோட மட்டும் புரிந்து கொண்டு பகவான் சமூக தொண்டு செய்ய சொல்லி இருக்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டாம். இது தொடர்ந்த பாடம். கடைசியா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த நிலையில இதை சொல்றார். எனக்காக செயலாற்ற முடியவில்லை என்றால் உங்கள் செயல்களின் பலன்களை எனக்கு தியாகம் செய்து எனக்கு பயன்படுத்துங்கள்னு சொல்றாரு. தியாகம்னா இப்ப நம்ம அந்த பணத்தை பயன்படுத்தி தியாகம் செய்கிற பழக்கம் வரும். இந்த சேவை செய்கிற பழக்கம் வரும். சமூக தொண்டு, நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கு தர முன் வருவோம். அந்த பழக்கமாவது வரும். என்கிட்டயே பணம் போயிடுச்சுன்னா எனக்கு கை கால்லாம் உதறுது. ஐயோ பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன். பணம் இருந்தா ஒரு நிம்மதியா ஒரு ஒரு என்ன சொல்றது, பாதுகாப்பா உணர்றேன். பணம் இருக்கு, இன்னும் தேவை, கவலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பணம் இல்லை என்றால் கவலைப்படுகிறேன், என்ன ஆகும்னு. சோ அப்படி இல்லாமல் பணத்தை கொடுக்க முன் வருகிறோம் அப்படின்னா, பணத்தை தியாகம் செய்ய நமக்கு தைரியம் வருகிறது அப்படின்னா பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்.
சோ அதான் அந்த பயிற்சி இதுல கிடைக்குமே. பணத்தை வந்து நம்ம பிரிகிற போது பணத்தை தியாகம் செய்து மத்த தொண்டுகள் செய்தாலும், பகவத் தொண்டு இல்லாவிட்டால் கூட சமூக தொண்டு, தேச தொண்டு, குலத்திற்காக நல்லது செய்ய வேண்டிய விஷயங்கள், சிலதெல்லாம் இருக்கும்ல. கட்டடம் கட்டுறாங்க, நம்ம நம்மளுடைய குலத்தினுடைய சங்கம் ஒன்று இருக்கிறது, அதுக்காக கொடுக்கணும். இதெல்லாமும் கொடைதான். இவற்றை இதுவும் வந்து நம்ம படிப்படியாக ஒருவனை தியாகம் செய்யும், தன்னுடைய செயல்களின் பலன்களை விட்டு கொடுக்க நம்மை தயார்படுத்தும் அப்படின்றது. அவனை வந்து கிராஜுவலா பக்தி தொண்டுக்கு கொண்டு போகும் அப்படின்றார். ஒவ்வொன்றாக தியாகம் செய்கிறார்கள் அப்படின்றது. தியாகத்திற்கு காரணம் சமூகம், குலம், தேசம், எதுவாக இருந்தாலும் தியாகம் செய்கிற பழக்கம் அவர்களுக்கு வருகிறது. இவற்றை விட சிறப்பான காரணம் ஒன்று தியாகம் செய்வதற்கு கிடைச்சுதான் அப்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அப்படின்னு. ஏன்னா இவர்கள் தியாகம் செய்து செய்து பழகி இருக்கிறார்கள். அப்ப கிருஷ்ணர்னு ஒண்ணு கிடைக்க போகிறது, நீங்கள் தியாகம் செய்யுங்கள்னா அது அவர்களுக்கு சுலபமாக இருக்கு அப்படின்றதுதான். அப்ப தியாகம் செய்வது வந்து அவர்களுக்கு கடினமாக இருக்காது, அது மிக தொலைவில் இல்லை. தியாகம் செய்வது அவர்களுக்கு சுலபமாகிவிடும். அப்ப அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாகாத் சாந்திர் அனந்தரம். ஸ்ரேய சிறந்தது ஹி நிச்சயமாக ஞானம். அபியாசாத் பயில்வதை விட, ஞானாத் ஞானத்தை விட, தியானம் விசிஷ்யத்தை விசேஷமாக கருதப்படுகின்றது. தியானத்தை விட கர்மபல கர்மத்தின் பலன்களை தியாகம் செய்தல், அத்தகு தியாகத்தினால் சாந்தி, அமைதி, அனந்தரம் அதன் பின். இப்பயிற்சியினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடில், தியாகம்ங்கிற பயிற்சி கொடுத்து பழக முடியல அப்படின்னா, ஞானத்தை விருத்தி செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக்கொள். ஞானம் வளர்ந்ததுன்னா இதெல்லாம் ஏன்னு புரியும்ல, தியாகம் ஏன் பண்ணணும்னு புரியும்ல. அதனால படிப்படியாக எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. அதை உன்னால செய்ய முடியல அப்படின்னா ஞானத்தை விருத்தி செய்ய உன்னை ஈடுபடுத்திக்கொள். இருப்பினும் ஞானத்தை விட தியானம் சிறந்தது அந்த சமயத்துல. ஏன்னா மனம் ஒரு பக்குவமாக இல்லைன்னா ஞானம் எவ்வளவுதான் கிடைத்தாலும் அதனை பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த பக்குவத்தை அடைவதற்கு, அந்த அமைதியை அடைவதற்கு தியானம் மேற்கொள்ளு அப்படிங்கிறார். தியானம் சிறந்தது. மேலும் தியானத்தை விட செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் சிறந்தது. நீ செய்கிற செயல்களின் பலன்களை தியானம் செய்வதை விட அதுகளை கொடுக்கறது இன்னும் உயர்ந்தது. ஏன்னா இது வந்து ஒரு அமைதியை கொடுக்கும், ஆனால் வேணும் வேண்டாம்ங்கிற அமைதியை கொடுக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த பயிற்சி என்னன்னா, வேண்டாம், விட்டு கொடுக்கக்கூடிய, எனக்கே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். தியானத்தை விட செயல்களின் பலன்களை தியாகம் செய்தால் சிறந்தது. ஏனில் இத்தகு தியாகத்தினால் மன அமைதியை அடைய முடியும். வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டா ஒரு நிம்மதியா, ஓகே நம்மளே வச்சிருக்கோமோ, நம்மளே அனுபவிக்கிறோமோ, நம்ம வந்து அதாவது செல்ஃபிஷா இருக்கோமோ அப்படின்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்க பழகிவிட்டால் அது நமக்கு அமைதியை கொடுக்கும். தியானத்தின் இறுதி குறிக்கோள் நமக்கு என்னது? கொஞ்சம் அமைதி கிடைக்கணும். அது இப்படி கொடுத்தாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. இந்த பயிற்சி முடியாவிடல் தியாகம் செய்வது அப்படிங்கிறது முடியாவிடல் ஞானத்தை வளர்ப்பதில் ஈடுபடுகிறார். ஞானத்தை விட தியானம் சிறந்ததுங்கிறார். தியானத்தை விட தியாகம் சிறந்தது அப்படிங்கிறார். தியாகத்தினால் அமைதியே கிட்டும் அப்படின்னு சொல்றார். பரமபுருஷ பகவானை அடைவதற்கு 2 வழிமுறை. நேரடியானது பக்தி தொண்டு, மறைமுகமானது அதாவது சுற்று வழி, நேர்வழி, சுற்று வழி. அது என்னன்னா, தளம் 1ல ஞானத்தை வளர்த்துக்கிறோம், தளம் 2க்கு போறோம், தியானம் செய்யறோம், ஆன்மா பரமாத்மா இவற்றை உணரும் நிலைக்கு வர்றோம். ஞானத்தின் மூலமாக இந்த ஞானத்தை படித்து இந்த ஞானத்தின் மேல் தியானம் செய்கிறோம், மெடிடேட் பண்றோம். என்ன படிச்சோம் அப்படிங்கறத மெடிடேட் பண்றோம். அப்ப என்ன படிச்சோம், என்ன ஞானம் நம்மளுக்கு வந்துச்சு? பரமபுருஷ பகவான் மேல நமக்கு ஞானம் வந்துச்சு, அவரை பற்றிய ஞானம் வந்துச்சு. சோ அந்த ஞானத்தை நாம வந்து கிரகிச்சு அதை வந்து நம்ம தியானம் செய்யறோம். சோ இந்த தியானத்தின் பொருள் சும்மா வெற்றிடம் கிடையாது. தியானத்தின் பொருள் ஞானமாக நம்ம ஈட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆன்ம ஞானம்,
அதுதான் நம்ம தியானம் செய்வதற்கான பொருளாக இருக்கிறது. ஒண்ணுமே இல்ல, நம்மளோட தியானத்துக்கு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இலக்கு இல்ல அப்படின்னா எங்கேயோ சுத்தும். ஒண்ணுமே இல்ல, எதை பத்தி நினைக்கிறதே தெரியலன்னு எதையோ கூட்டிட்டு வந்து நினைச்சுட்டே இருக்கும். ஏன்னா கம்பெனி யாராவது வேணுமே திங்க் பண்றதுக்கு, அதனால ஏதாவது வரும். அப்படி இல்லாம பகவான் பற்றிய சிந்தனை, ஆன்மா யாரு, பரமாத்மா யாரு, ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு என்ன, நம்முடைய நிலை என்ன அப்படின்ற அந்த உண்மை நிலையை தியானம் செய்வதுதான் தியானம், உண்மையான தியானம். அடுத்த நிலை தளம் 3ல என்னன்னா பரமாத்மாவை உணர்வது. இப்படி தியானம் செய்வதால் ஆன்ம பரமாத்மாவின் நிலையை உணரும் போது நம்ம தளம் 3க்கு உயர்த்தப்படுகிறோம், பரமாத்மாவை உணர்கிறோம். அடுத்த நிலை நமக்கு நம்முடைய நிலையை உணர்கிறோம் அவருக்கு. அப்ப பக்தியை உணர்கிறோம், அடுத்து பக்தி செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது, உணரும் பொழுது, பகவானை உணரும் போது, பக்தியை உணரும் போது, பக்தியின் தேவையை உணரும் போது பக்தி செய்து விடுகிறோம். செய்து விடும்போது கிருஷ்ணரை அடைந்து விடலாம் அப்படிங்கிறார். அதான் இதுதான் நேரடியான வழி. நேரடிதான் வேணும், நீண்ட தூர வழி கூடாது அப்படிங்கிறது இல்ல. அதாவது நீங்க நேரடியாக பக்தி பண்ணிடுங்க அப்படி இல்லை. அதுதான் முடியலன்னா இப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போலாம். ஞானத்தை கொடுத்து 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 ஞானத்தினால் அந்த ஆன்ம ஞானத்தை கொடுத்து, அந்த ஆன்ம ஞானத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பரமாத்மாவுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் எடுத்து சொல்லி 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 ஒருவரை நாம் பக்தி தொண்டுக்கு கொண்டு வரலாம், பக்தியை உணர வைக்கலாம் அப்படின்னு சொல்றார். சோ நீண்ட வழி தூர வழி எல்லாம் வேண்டான்னு இல்லை, நீ உடனே இப்படி பண்ணு அப்படின்னு. ஆனா அந்த சுற்று வழியில் கூட, அந்த தூரமாக இருக்கக்கூடிய வழியில் கூட இலக்கு ஒன்றாக தான் இருக்கிறது, பக்தி தான் அப்படின்னு சொல்றார். ஆனால் அந்த நீண்ட தூர வழியில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அதை பரிந்துரைக்கல. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நேரடி வழியை நீ செய்து விடு அப்படின்னு தான் அவர் பரிந்துரைக்கிறார். சரியா? 13, 14 அத்வேஷ்டா சர்வபூதானாं மைத்ர கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகக்ஷமீ சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருஷ்டநிச்சயः திருடநிச்சயः மய்யர்பிதமனோ புத்திர் யோ மத்பக்தசமே பிரியः. இப்ப யார பத்தி சொல்ல போறார்? எதெல்லாம் தமக்கு பிரியமானது அப்படின்றத சொல்றார். 13, 14 என்ன சொல்றார்? எத்தக பக்தன் தனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். பொறாமை அற்றவன், எல்லா உயிர்களிடம் அன்பு கொண்ட நண்பனாக உள்ளவன், தன்னை உரிமையாளனாக கருதாதவன், நான் தான் செய்தேன் அப்படின்ற உரிமையாளனாக, அகங்காரத்திலிருந்து விடுபட்டவன், நான் எனது என்ற அகங்காரம், இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவன், இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அதை சமமாக எடுத்துக்கொள்பவன், சகிப்புத்தன்மை மன்னிக்கும் தன்மை கொண்டவன். சகிப்புத்தன்மை சகித்து கொண்டு மட்டும் போறது அப்படிங்கிறதுல இன்னொரு நுணுக்கமான விஷயம், தவறுகள் ஒருவர் செய்தாலும் அதை மன்னித்து, நான் எப்படியும் என்னுடைய மனநிலை மாறாது, நீ எனக்கு செய்யல, எனக்கு துரோகமே செய்தாலும் நான் உனக்கு துரோகம் யோசிக்க மாட்டேன், டிட் ஃபார் டாட்டே கிடையாது, நான் உனக்கு நன்மைதான் செய்வேன். இந்த மனப்பான்மை ஈஸியா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பகவத் பக்தி இன்னும் இன்னும் ஹரே கிருஷ்ணா. அதாவது மன்னிக்கிறது, ஒருவரை சகித்து கொள்வது அப்படிங்கறதெல்லாம் சுலபமா அப்படின்னா அது இந்த பக்தி தொண்டினால நம்ம அடைய முடியும். யார் மேலேயும் ஒரு துவேஷம் வராது, கோபம் வராது. அந்த பக்தி நம்ம வர வர அனைவரையும் ஒரு அன்பாகவே, ஒரு தவறு நம்ம கண்ணுக்கே தெரியாது, அப்புறம் எல்லாம் நம்ம மன்னிக்கிறது என்ன, நீ பெரிய ஆளா மன்னிக்கிறதுக்கு? அப்படிலாம் இல்ல. அவர்கள் தவறே நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா அவர்களை நாம் எங்கு மன்னிக்க போகிறோம்? தவறே கண்ணுக்கு தெரியாமல் நன்மையையே பார்க்கக்கூடிய நிலைதான் பக்தனுடைய நிலை. யார் எனக்கு பிரியமானவன்னா இப்படிப்பட்டவன் தான், சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டவன் அப்படிங்கிறது. அப்புறம் தன்னில் திருப்தி உற்றவன், யாரும் எனக்கு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு போதும், எனக்குன்னா என் மேலையா அப்படின்னா அவன் யார் மேல் திருப்தியாக இருக்கிறான்? பகவான் மேல்.
பகவான் இருக்கிறான், பகவான் எனக்கு அனைத்தும் தந்திருக்கிறான், பகவானே எனக்கு பாதுகாப்பு, அதை மீறி எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற திருப்தியான நிலை, அததான் இங்க சொல்லப்படுகிறது. உம் தன்னில் திருப்தி உற்றவன் அப்படின்னா. அப்புறம் சுய கட்டுப்பாடு உடையவன். அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்? ஈஸியா? சுய கட்டுப்பாடு எல்லாருக்கும் இருக்கா? ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு அதுதான் இல்ல, சுய கட்டுப்பாடு தான் இல்ல. பல விஷயங்கள், கண்ணை கட்டுப்படுத்தணும், புலன்கள், அதான் சுய கட்டுப்பாடு, புலன்களை கட்டுப்படுத்துவது. அதற்குதான் நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம் எப்போதும். அப்படியாக, ஆனால் அதுவும் சாத்தியம் எப்போது? பக்தி தொண்டில் இருக்கும்போது. பகவான் மேல நாம் அன்பு கொண்டு அவருக்கு பக்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்துவது சுலபம். புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி விட்டு அதற்கப்புறம் தான் நான் பக்திக்கு போவேன் அப்படின்னு சொல்வதை விட பக்தியை வளர்த்து கொண்டு விட்டால் புலன்களை கட்டுப்படுத்துவது சுலபம். பகவானை நம் மனதிற்குள் வந்து உட்கார வைத்து விட்டால் இந்த புலன்கள் கட்டுப்பட்டு விடும். ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டுல வந்து நாய் இருக்கு, நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்க, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. அப்ப அந்த நாய் உங்க மேல வந்து பாயுது. அப்ப நீங்க வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றீங்க, ஏய் உட்காரு அப்படின்னு. அப்படின்னா உட்காந்துருமா? ஏய் ஏய் போ 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 அப்படின்னா போகுமா? துரத்த முடியுமா உங்களால? முடியாது. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும், நீ உட்காரு அங்க உட்காரு, நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கமாண்ட் கொடுத்தாலும், சிட்டு ஸ்டாண்டு ஹேண்ட் ஷேக்கு என்ன வேணா கொடுங்க, டாவுக்கு கேட்காது. ஆனா அதே இது அங்க அதோட மாஸ்டர் இருப்பாருல்ல, ஓனர், அவர்கிட்ட போயிட்டு இதை கொஞ்சம் அடக்குங்க, இது என்கிட்ட வருது பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்னா அது உடனே கேட்கும். ஏ கம் ஹியர் சிட் கோ தேர் அப்படின்லாம் சொன்னா அது உடனே கேட்கும். சோ அதான் யார்கிட்ட கட்டுப்படும்? பகவானை கொண்டு வந்து உட்கார வச்சா இந்த புலன்கள் எல்லாம் கட்டுப்படும். அதை விட்டுட்டு நானே பண்றேன் அப்படின்னு முயற்சி பண்ணா தோல்விதான். கேட்காது. ஏன்னா அது கட்டுப்பட வேண்டியது, கட்டுப்படுவது அப்படின்றது அதோடைய ஸ்வபாவம் என்னன்னா பகவான் கிட்டதான் கட்டுப்படும். அதனுடைய மாஸ்டர் கிட்டதான் நாய் கட்டுப்படும். அது போல பகவான் கிட்ட கட்டுப்படும். அவன் கிட்ட சரணடைந்துட்டோம்னா நம்முடைய புலன்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அதான் கட்டுப்பட்ட புலன்களை கொண்டுதான் பகவானை நினைக்க முடியும் என்பதை விட பகவானை நினைக்கிற மனதால் புலன்கள் கட்டுப்படுத்தப்படும். மனம் தானே கட்டுப்படுத்தணும் புலன்களை. சோ மனத்தை பகவானிடம் சரணடைந்து வைத்து விட்டால் இந்த புலன்களை கட்டுப்படுத்துவது சுலபம். அதான் சுய கட்டுப்பாடு உடையவன். சுய கட்டுப்பாடுங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, பகவானிடம் சரணடைந்து நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்துதல். புலன்களை கட்டுப்படுத்துறதுலயே நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிடும். அப்புறம் எங்க போய் பக்தி பண்றது? புலன்களை கட்டுப்படுத்தி விட்டுதான் பக்தி செய்யணும்னா முடியாது. பக்தியை செய்து கொண்டே நம்முடைய புலனை கட்டுப்படுத்த முயல வேண்டும் அப்படிங்கிறது. மனம் புத்தி இரண்டையும் எண்ணில் நிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். அதான் இங்க எப்படியெல்லாம் யாரெல்லாம் எனக்கு பிரியமானவன்கிறத சொல்றார். இது எதுக்கு சொல்றாரு எனக்கு பிரியமானவன்கிறத அப்படின்னா இந்த குணங்கள்லாம் சொல்றார். சோ பக்தனாகப்பட்டவன் என்ன குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் நமக்கு வேணும் இல்லையா? இது எது நல்லது அப்படின்னு, இப்படி இது எதை சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த ஆரோக்கியம் வேணும்னா இதை சாப்பிடணும் இல்லையா? அப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் எனக்கு பிரியமானவன் பகவான் சொல்றாரு. சோ அவருக்கு பிரியமானவனாக நாம ஆகணும்னா இந்தந்த குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு அவனுடைய குணங்களை சொல்றார். சோ அந்த குணங்கள் வந்து நம்ம சும்மா ஒரு இப்போ ஒரு சினிமா பாக்குறோம், ஏதோ ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா அதுல சொல்றது, நம்ம நியூஸ் பாக்குறோம்னா அதுல சொல்றத கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இதுல அவர் சொல்றது பார்த்துட்டு போகிறதுக்கு இல்ல, ஓ இப்படி இருக்குன்னா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. இப்படி பிரியமானவனாக இருந்தால் இந்த குணங்கள்னு சொல்றாரு. சோ நம்ம பிரியமானவனா ஆகணும்னா இந்த குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சோ இந்த ஒவ்வொரு குணத்துக்குள்ளும் ஒரு நாள் பேச முடியும். பொறாமையற்று இருப்பது, அப்ப எல்லா உயிர்களிடம் அன்பு கொண்டிருப்பது, அது எப்படி சாத்தியம் சார்? எனக்கு ஒண்ணுமே பண்ணாதவங்க அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு எப்படி அன்பு வரும்? எனக்கு இன்ஃபேக்ட் கெடுதலே பண்ணிருக்காங்க, எனக்கு எப்படி வரும் அப்படின்றது. சோ பகவானை வைத்து விட்டால் பகவான் அனைவர் மேலும் அன்பைத்தான் காட்டணும். இப்ப அவர்கள் நன்மை செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும் நமக்கு அது மறந்தே போய்விடும்.
அவர்களிடம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்தர்களுக்கு, நாமன்னு நான் இங்க சொல்றேன், பக்தர்களுக்கு அந்த கெடுதல் தெரியாது. சோ நமக்கு அந்த கெடுதல் தெரியுதுன்னா நாம இன்னும் பக்குவம் அடையவில்லைன்னு அர்த்தம். ஒருவருடைய குற்றத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் நாம் இன்னும் பக்குவம் அடையவில்லை. அவர்கள் அன்பு கொள்ள முடியாமல் தடுமாறுகிறோம். அவர்கள் மேல் நமக்கு துவேஷம் வருகிறது, அவர்களை பிடிக்கவில்லை அப்படின்னு இருக்குன்னா நாம் இன்னும் முன்னேற வேண்டும் பக்தியில்னு அர்த்தம். அவர்கள் மேல் இன்னும் இன்னும் நமக்கு காட்டம் குறையவில்லை அப்படின்னா நம்ம இன்னும் இன்னும் பக்தி பண்ண வேண்டும்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் என்னது இவர் இப்படி பண்றாரு, சீ நல்லாவே இல்ல, இவர் பழகுறதே எனக்கு பிடிக்கல, அவர் பண்றதே இந்த மாதிரி ஒரு கெட்டதா ஒருத்தர் மேல தோணுது அப்படின்னா நம்முடைய பக்தியில் ஏதோ குறை இருக்கிறது, நம்முடைய ஜபத்தில் ஏதோ குறை இருக்கிறது, நம்முடைய ஜபத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும்னு அர்த்தம். நம்முடைய மனம் அப்பதான் இன்னும் இன்னும் தூய்மை அடையும். ஏன்னா இந்த ஊனக்கண்ணு இருக்கு பாருங்க, அந்த கண்ணை வச்சுதான் நம்ம இந்த கெட்டதை பாக்குறோம். அந்த ஊனக்கண்ணை சரி பண்ணணும், அதுக்கு சரியான மாத்திரை போடணும், சரியான கண்ணாடி தூக்கி போடணும், அப்பதான் கண்ணு சரியா தெரியும். இல்லைன்னா எல்லாம் மங்களா தெரியும், எல்லாம் கெட்டதா தெரியும். அந்த கெட்டது தெரியாம இருக்கணும் அப்படின்னா அவர்கள் மேல அன்பாகவே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பார்வையை சரி பண்ண வேண்டும். அந்த பார்வை எப்போது சரியாகும் என்றால் நமக்கு பக்தி உள் போகும்போது, நம்முடைய பகவானை நம் மனதில் நிறுத்தும் போது நம்முடைய பார்வை சீராகும் அப்படின்றது. சோ அப்ப இதெல்லாம் எனக்கு பிரியமானவன், இந்த குணங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம வருகிற கிளாஸஸ்ல இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்தது 15ல यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्षामर्षभ योद्वेகைர்முக்தோ स च मे प्रियः. யஸ்மாத் யாரிடமிருந்து, நான் என்னுமில்லை, உத்விஜதே சஞ்சலம் அடைவது, லோக மக்கள், லோகாத் மக்களிடமிருந்து, நான் என்றுமில்லை, உத்விஜதே சஞ்சலம் அடைவது, ச மேலும், யாராயினும், ஹர்ஷ இன்பம், அமர்ஷ துன்பம், பய பயம், உத்வேகை கவலை, முக்த விடுபட்டு, எவன், ச யாராயினும், ச மேலும், மே எனக்கு, பிரிய மிகவும் பிரியமானவன். யாருக்கும் தொல்லை கொடுக்காமலும் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும், இது முக்கியமானது. அதாவது நீ போய் தொல்லை கொடுக்கறது இல்ல, ஆனா அடுத்தவர்களுக்கு தொல்லை படாமலும்னா என்ன அர்த்தம்? அடுத்தவர்கள் தொல்லை செய்தாலும் அவர்கள் எப்படி இருந்தாலும் அதனால் பாதிப்படையாமல் இருப்பது. உன்னை அங்க டச்சே பண்ண முடியாது அவங்க, அப்படி நீ திடமாக இருக்கிற, உன்னை போட்டு அவங்க குழப்பவே முடியாது. அந்த மாதிரி இன்பம், துன்பம், பயம், ஏக்கம் இவை அனைத்திலும் சமநிலையுடன் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் எனக்கு சாமே பிரியக, எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். இந்த இன்பம் துன்பம் நம்ம எப்பவுமே பாக்குறோம். எப்படின்னா இன்பத்துல அப்படியே தூக்கி குதிச்சு ஆடாம, துன்பத்துல அப்படியே துவண்டு போகாம, அந்த மாதிரி பயம், ஏக்கம். பயம் எப்போது வரும்? நம்பிக்கை இல்லாத போது. ஏக்கம் எப்போது வரும்? இன்னும் 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 வேண்டும் என்கிற ஆசை இருக்கும்போது ஏக்கம் வரும். இல்லையே இல்லையேங்கிற எண்ணம். சோ இதெல்லாம் அனைத்திலும் சமநிலையுடன் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு. அப்புறம் 16வது, இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட நம்ம முடிக்கலாம். அனபேக்ஷ சுச்சிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோமத் பக்த சமே பிரியः. அனபேக்ஷ நடுநிலை, சுச்சி தூய்மை, தக்ஷ நிபுணன், உதாசீன கவலையிலிருந்து விடுபட்டு, கதவ்யதக எல்லா துன்பங்களில் நின்றும் விடுபட்டு, சர்வ ஆரம்ப எல்லா முயற்சிகளிலும், பரித்யாகி துறப்பவன், யாராயினும், மத் பக்த எனது பக்தன், ச அவனுமே எனக்கு பிரிய மிகவும் பிரியமானவன். எவன் ஒருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக, நிபுணனாக, கவலைகள் இன்றி, எல்லாவித வழிகளில் இருந்தும் விடுபட்டவனாக, ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக உள்ளானோ, எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். என்னுடைய பக்தர்கள்லயே இந்த குணம் யாருக்கு இருக்கோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறார். அனபேக்ஷ நடுநிலை தவறாதவனாக,
தூய்மையாக, சுச்சி, நிபுணனாக, தக்ஷ நிபுணனாக, கவலைகளின்றி, அதெல்லாம் உதாசீனப்படுத்திடுவான். அதெல்லாம் வந்து பெருசா மேட்டர் பண்ணாது அவனுக்கு, பெருசா எடுத்துக்க மாட்டான். அது மாதிரி கவலைகளின்றி, அதாவது எல்லாவித வலிகளில் இருந்தும் விடுபட்டவனாக, அதாவது வலி, இதுனா வலி அதுனா வலின்னு இல்லாம வலியை வந்து பொறுத்து கொள்கிறவனாக, பலனை எதிர்பார்த்தே காரியம் செய்பவனாக. அதான் சொல்றாங்கல்ல, ரொம்ப காரியவாதி. காம் சே மத்லப்னு ஹிந்தில சொல்லுவாங்க. அவன் காம் பண்ணாதான் அவனுக்கு அவனை அவனை பிடிக்கும், இல்லைன்னா அவன் மேல ஒரு மதிப்பு, இல்லைன்னா அவனை விட்டுடுறது. அதுக்கு மேல அவனை மதிக்கிறதுல அவனால ஒன்னும் காரியமே ஆகாதியா அப்படின்ற மாதிரி. சோ அவ பலனை எதிர்பார்த்தே காரியம் செய்பவனாக இல்லாமல் உள்ளானோ அவன் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். சோ இவற்றையெல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு காரியம் நமக்கு ஆகவில்லை ஒருவரால் அப்படின்னா அவர்களை வந்து நம்மால் சில சமயங்கள்ல மதிக்க முடிவதில்லை. அப்படி இருக்கிறதான்னு நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவரால் நமக்கு இனிமேல் காரியம் இல்லை, அதாவது வயதானவர்கள் பொதுவாக அவங்க வந்து உழைச்சிட்டே தான் இருப்பாங்க நமக்காக. வயதானவர்கள் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரு? நம்முடைய பெற்றோர்கள். அவர்கள வந்து கடைசி வரையும் நமக்காக உழைத்து கொண்டேதான் இருப்பார்கள். அப்ப அவர்களால் நமக்கு செய்ய முடியாத நிலை வரும். நம்ம வந்து அவங்களுக்கு நமக்கு அவங்க நிறைய செஞ்சு பார்த்திருக்கோம். அப்பானா நம்மளுக்கு உழைச்சு நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவாங்க, அம்மானா நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே அது ஒன் வே ஜேர்னி தான். அம்மா அப்பானா குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள், செய்து கொண்டு தான் இருப்பார்கள், பாடுபட்டு கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு நிலை வரும், சில துரதிருஷ்டவசமாக சில பெற்றோர்கள் உடல்நிலை பாதிப்பு காரணமாக பிள்ளைகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில வந்துருவாங்க. சில பேரால அந்த எதிர்பார்க்கக்கூடிய நிலையே வராது, அவர்கள் தானே தன் வேலைகளை செய்திருந்தபடி போய்விடுவார்கள். ஆனா சிலரால அப்படி இல்லாம அவர்களால ஒரு பிரயோஜனம் இல்லை, முன்னாடி செய்த வேலைகளை இப்போது அவர்களால் செய்ய முடிவதில்லை. நமக்கு செய்த வேலைகள், அவர்களோட வேலைகளை செய்யறத விடுங்க, அதையாவது ஒரு ஆள் போட்டு செஞ்சுக்கலாம் இந்த காலத்துல, நாம செய்ய போறோமோ இல்லையோ. ஆனா அவர்கள் நமக்கு பாடுபட்டு இருப்பாங்க, எவ்வளவோ கை கொடுத்திருப்பாங்க. அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர்களால செய்ய முடியாமல் போனாலும் அந்த அதுதான் இங்க சொல்ற, பலனை எதிர்பார்த்தே காரியம் செய்பவனாக இல்லாமல் உள்ளானோ அப்படின்னா அவர்களிடம் பலன் இல்லை, இனிமேல் அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவர்கள் நமக்கு உதவ போவதில்லை, நம்மை தூக்கிவிட போவதில்லை, நமக்கு அவர்கள் இனிமேல் ஆதரவு தர முடியாது, நாம் தான் அவரை ஆதரவு தர வேண்டும் அப்படிங்கிற நிலை வரும்போது அவர் அப்பையும் ஒருவரை நம்மால் நேசிக்க முடிந்தால் அதுவே தூய பக்தனின் நிலை. அதுதான் பக்குவம். எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை இந்த காலத்துல, இல்லையா? பலரையும் நாம பாக்குறோம். அந்த மனநிலையில் இருந்துதான் மாற வேண்டும். அப்ப சமுதாயம் மாறும். அதுக்குதான் வந்து இந்த பக்தி விஷயங்கள் நிறைய பழகினா மக்கள் பக்குவம் அடைவார்கள். அப்ப இந்த சமுதாயத்துக்கு நல்லதுன்னு ஏன் சொல்றாங்க? நம்ம ஆன்மாவுக்கு மட்டும்தான் அது நல்லதா? பக்தி அப்படின்னா ஆன்மாவுக்கு நல்லது, அதோட இவ்வுலக வாழ்க்கையிலும் நம்மை நல்லவர்களாக ஆக்கும். நாம எங்கெல்லாம் தாட்சண்யம் அதாவது அன்பை காட்ட வேண்டுமோ, தயை காட்ட வேண்டுமோ, நன்றி கடனை காட்ட வேண்டுமோ அதெல்லாம் மறக்காமல் செய்வோம் பக்தியில இருக்கும் பொழுது. அதனாலதான் இந்த நல்ல விஷயத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் மேலும் மக்கள் பக்திக்கு வர வேண்டும். அப்ப பக்தி யோகம் மக்களை மாற்றக்கூடியது. சோ அப்ப அந்த மக்கள் வந்து அடுத்தவர்களை உதாசீனப்படுத்துவது அப்படிலாம் இல்லாம அவர்களை காக்கக்கூடிய நிலையில இருப்பார்கள். தனக்கு பிரயோஜனமே இல்லாட்டி கூட அவர்களை நாம் காக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்காக ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனுக்கு உதவி செய்யணும், அவன் வேற ஏதோ காரியம் பண்ணுவான், அவனால எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் நான் அவனுக்கு செஞ்சேன், அவனுக்கு அன்னைக்கு காசு போட்டேன், அதனால நான் பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவனோட மோட்டிவ் நம்மளுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. அவனுடைய ஆன்மாவுக்கு தான் நாம உழைக்கணும். ஆனால் உடலால் நமக்கு இதுவரை உழைத்திருந்த நம் பெற்றோர்களையும் உற்றார்களையும் காக்க வேண்டும். அப்ப நம் பக்தியோடு நம் பக்குவம் அடைய அடைய இந்த சமுதாயத்திற்கு அது மிக மிக நன்மையே பயக்கும். அது அவசியம் அப்படின்றது. சோ அதான் அவர்கள் வந்து எனக்கு பிரியமானவர்கள்னு சொல்றார். அதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளலாம்னு பல ஆங்கிள்லயும் நம்ம இதை பார்க்க முடியும். சரிங்களா? சோ இதோட 16ஓட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். 17 நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்து இந்த அத்தியாயத்தை முடிச்சிடலாம். சரிங்களா?
ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே நல்ல கிருஷ்ணா. சாப்பிட்டு ஹரே முடி கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கே சாட்டை அடி ஆயிடுச்சு மாதாஜி. இந்த வீக் நான் அந்த மாதிரி தான் நடந்துட்டேன். ம். துவேஷமா தான் இருந்தேன். கண்ட்ரோல் இல்ல, வார்த்தையை நிறைய விட்டேன். ஐயோ. ஹம். எல்லாம் நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் எனக்கே ஆன மாதிரி இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ம். சரி சரி, ஓகே. நான் அந்த ஆங்கிள் தான் பாக்குறேனோ என்னமோ மாதாஜி. பகவத்கீதை எனக்கு பாடமாகவே நானும் எப்போதும் பாக்குறேன். எப்படிலாம் நம்மை வந்து சாந்தப்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய இன்னும் தியானம் நிலைக்கு எப்படி போலாம், நமக்குள் நம்ம ஆன்ம அமைதி எப்படி அடையலாம் அப்படின்னு பார்க்க போறதுக்கு எவ்வளவோ, எந்த ஆங்கிள், இப்போ என்னோட ஆங்கிள் இது. இப்போ வேற பிரபுஜியோ வேற மாதாஜியோ பேசுனாங்கன்னா இதே ஸ்லோகங்களுக்கு இன்னும் வேற ஆங்கிள் கூட அவங்க விளக்கம் சொல்லலாம். ஆனா நான் இதைத்தான் அதுல இருந்து எடுக்கிறேன். எனக்கு இதுதான் தோணுது. இதுக்கு மேல் நிலையில இன்னும் வந்து பகவானுடைய விஷயங்களை இன்னும் எப்படி பார்க்கலாமோ தெரியாது. ஆனா எனக்கு வந்து இப்படிதான் அதை பார்க்க தெரியுது மாதாஜி. சோ நான் நான் மேபி நான் என்னெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் சொல்றேனோ என்னமோ. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணமா. ரொம்ப நல்லா என்ன எல்லாமே வரல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மாதாஜி. கண்டிப்பா நம்ம எல்லாம் நிறைய இன்னும் பக்குவம் அடையணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம் உங்களோட. எனக்கு அதான், நம்ம ஏதோ ஒரு தத்துவம் பேசியதாக இல்லவே இல்லை. உண்மையாகவே பகவத்கீதை அது இல்ல. அது ஏதோ ஒரு தத்துவம் இல்ல, நம்ம வாழ்க்கையோடு இணைந்ததுதான். நாம ஒவ்வொரு நாளும் நம்மளால அதுல வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரும் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படின்ற ஆங்கிள் தான் அதை கொண்டு ஒவ்வொருவருக்கும் சேர்க்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதாவது நமக்கு ஒருத்தர் உதவி செய்யலைன்னா அவங்கள வெறுக்கிறது, அவங்க செய்யற உம் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு மாதாஜி. அப்புறம் நம்ம இப்படி உம் இந்த மாதிரி பேசிடக்கூடாது, பேசிட்டோமே, இதெல்லாம் ஒரு மாதிரி வீல் மாதிரி குட் ஓடிட்டே சொல்யூஷன் மாதாஜி. நீங்க வந்து பக்தி சாண்டிங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிடும். அதாவது நீங்க உங்க டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிருங்க. இப்ப நீங்க ஒரு எவ்வளவு ரவுண்டு சாண்ட் பண்றீங்க நீங்க? எப்படியாவது அப்படி செய்யறேங்க மாதாஜி. அதுதான், அது பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும்னா, மத்த சிந்தனை இல்லாம உங்களுக்கு மத்த வேலையில எல்லா நேரமும் கொடுத்துருவீங்க. உங்க முடிஞ்ச கெப்பாசிட்டி கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொஞ்சம் கூடவே பண்ணிக்கோங்க. உங்களால டெய்லி 4 ரவுண்ட் பண்ண முடியுதா, 6ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும்போது கூட, இல்ல இல்ல எனக்கு இதை முடிக்கணுமே, அதை போய் திங்க் பண்ணா என்னோட சத்தியம் கெட்டு போயிடுமே அப்படின்னு நீங்க மாறிடுவீங்க. அது அந்த தேவையில்லாத விஷயத்துல நீங்க போடவே மாட்டீங்க. எதுக்கு வெட்டியா நினைச்சேன், எனக்கு நான் சங்கல்பம் ஒண்ணு வச்சிருக்கேனே பகவான் திருவடியில, அதை செய்யறேன். அதை விட்டுட்டு நான் எதுக்கு இதை போய் சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க கிராஜுவலா. அப்படி பண்ணுங்க. நாளைக்கு காலையில கிளாஸ் மாதாஜி. ஆமா 10 to மாதாஜி, 10 11 மணி. மாதாஜி. 10 to 11 வச்சுக்கலாம். ஓகே மாதாஜி. சரிங்களா? அப்ப ஹரே சாயங்காலம் கிருஷ்ணமா. ரீடிங் கிளாஸ் சாயங்காலம் அப்ப ரீடிங் கிளாஸ் வச்சுக்கலாம்ல மாதாஜி ஆமா நாம? மாதாஜி, சாயங்காலம் ரீடிங் கிளாஸ் வச்சுக்கிட்டுலாம். அதுல சரி. அந்த மஞ்சுளா புஷ்பநாதன் அந்த மாதாஜி வந்து சேரணுங்கிறாங்க. என்னால சேர்க்க முடியல. ஓ அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ உங்க உங்களுக்கு நம்பர் நம்பர் வந்து சொல்லுங்க மாதாஜி. அனுப்பிச்சிருக்காங்களா நம்பரு? புஷ்பாவதி நம்ம பத்மாவதி மாதாஜி அனுப்பியிருக்காங்க, நானும் அனுப்பியிருக்கேன். ஓ அவங்க சரி இதுல இப்ப மாதாஜி, இன்னைக்கு நான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்கள சேர்த்து விட்டுறேன் இன்னைக்கு குரூப்ல. அதாவது அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருக்கிறாங்க மஞ்சுளா புஷ்பநாதன் ஆஹ் இருக்காங்க. இருக்கிறங்க அவங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இருக்கிறங்க மாதாஜி. அவங்க சரி. நம்பரை நீங்க சொல்லுங்க. சொல்றேன் மாதாஜி, அனுப்பிச்சு சேர்த்து ஹரே விட்டுறேன். கிருஷ்ணா. போட்டிருக்காங்கல்ல 9739041427. அதான் மாதாஜி, அதான் நினைக்கிறேன். மாதாஜி என் நம்பர் எனக்கே தெரியாதுங்க மாதாஜி. கரெக்ட், அதுதான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த நம்பரை சேர்த்து விட்டுடுறேன். சரிங்க ஷூர், மாதாஜி. சரிங்க கண்டிப்பா மாதாஜி. நான் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரி. ஹரே கிருஷ்ணாமா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூமா. கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா.